ஹாய் ஒருவன், வெல்கம் டு சரிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கதை பாவப்பட்ட மருமகள். பாலகுமாரனின் இதற்கு தான் ஆசைப்பட்டாயா படைப்பில் ரகசியமாக மறைத்தபடியே அடுப்பில் பாலை வைத்துவிட்டு பால் காயும் வரையில் கதையை படிக்கலாமே என்ற எண்ணத்தில் படிக்க ஆரம்பிக்க மனது கதையோடு ஒன்றி போய் படித்து கொண்டு வந்து தனது பின்னாலிருந்து திடீரென ஒரு கை இடது கையில் இருந்த புத்தகத்தை வெடுக்கென பிடுங்கி வீசி எறிய தூக்கி வாரி போட்டு திரும்பியவள் அத்தை நின்றிருப்பதை பார்த்ததும் திடுக்கிட்டு விழித்தாள். தீபா, பால் பொங்கி வழிகிறது கூட தெரியாமல் அப்படி என்னடி நேரக்கட்ட நேரத்தில் புஸ்தகம் வேண்டி கிடக்கு? புத்தக பைத்தியமா நீ? முதுகில் விழுந்த அடியில் சுய நினைவுக்கு வந்தாள் தீபா. உனக்கு எத்தனை சொன்னாலும் திட்டினாலும் சொர்ணையே இருக்காதா? எரும மாட்டு ஜென்மமே. காலையில் வீட்டு வேலையை பார்ப்பியா? வந்துட்டா பெரிய படிப்பாளி கணக்கா? நானே இதுவரை ஒரு புஸ்தகம் இப்படி படித்ததில்ல. இதே அவர் கண்ணு இப்படி பட்டிருந்தா நீ அம்புடுதான் நானாவது வீசி எறிஞ்சேன். அவர் சுக்கல் சுக்கலாக கிழிச்சு எரிஞ்சிருவாரு. உன் கண்ணு முன்னாடி பால் பொங்கினாலே நீ யாருக்கு வந்த விருந்தோன் பராக்கு பார்க்குறவ? இந்த லட்சணத்தில் புத்தகம் கேட்குதோ? புத்தகம் பிஞ்சிரும் என்று கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் பிடுபிடுவென உலுக்கி கொண்டிருந்தாள் அத்தை. பால் பொங்கி கேஸ் அடுப்பை அபிஷேகம் பண்ணி மேடை வழியாக தர தரவென வலிந்து கோலம் போட்டு கொண்டிருந்ததை பார்த்தவளுக்கு திடுக்கின்றது. நல்ல பால் போச்சு. நான் ஒரு தண்டம். இந்த பாலை ஒழுங்காக காய்ச்சி இறக்கிருக்க கூடாதா? அந்த நேரம் பார்த்தா இந்த கதையின் உச்சம் வந்து தலையை நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி விட்டு போனது. அதை படிக்கும்போது பால் கோவிந்தா கோவிந்தான்னு என்னை ஏமாத்திட்டு பொங்கி வழிய ஆரம்பிச்சு. இதோ இப்போ இடுப்பை முறிக்குது. கதையோட உச்சம் தீபாவின் உச்சந்தலையில் விடிந்தது. அத்தை, நான் வந்து தெரியாமல் உங்கள் அப்பா விட்டு சொத்து பாரு. தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம்னு பால் வைக்கிற வேலையில் இப்படி தினம் கொட்டி கவுத்தா என் மக தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். அதோட குடும்பம் விளங்கினப்ப தான் மாமியாரின் நீட்டி முழக்கிய குரல் நையாண்டியாக இவளது பிறந்த வீட்டை இடித்து தும்சம் செய்ய ஆச்சு. இன்னைக்கு இந்த ஆரம்பம் இது ஒன்றே போதும். ராத்திரி வரைக்கும் வெறும் உருளை மாட்டிய அவள்தான் அவள். தீபாவுக்கு நல்லா தெரியும். காலையில் மாமியார் வாயில் விழுந்தால் அவ்வளோதான். நாள் பூராவும் தீபாவளி தான். அன்று பட்டாசுகள் தொடர்ந்து வெடிக்கும். அன்றைய பொழுதில் தீபாவும் தூங்க முடியாது, மாமியாரும் தூங்க மாட்டார். இன்னைக்கு எத்தனை தடவை ஆரத்தி எடுக்க போகிறாங்களோ, எத்தனை தேங்காய் உடைப்பாங்களோ. தர உன்கிட்ட எனக்கு வலிக்கிட்டு மெதுவாக தொடன்னு சொல்லிச்சா? நல்லா அழுத்தி துடைப்பியா? என்னமோ தரையை தடவை விட்டுக்கிட்டு என்று ஆங்காரமாக கத்த ஆரம்பிக்க தரையை எப்படி துடைப்பது தீபாவுக்கு? மாமியார் பெரிய புராண சமையல் அறையில் அரங்கேற்றமானது. அத்தையின் புலம்பல் முதுகுக்கு பின்னால் வழக்கம் போல் கேட்ட வண்ணம் இருந்தது. அந்த தூணியில் எனக்கு கிடைச்ச அடிமை ரொம்ப ரொம்ப நல்லவ, எப்படி திட்டினாலும் தாங்குவா என்று வயலின் வாசித்து கொண்டிருந்தது. தீபாவுக்கு மட்டும் எதையும் தாங்க இதயத்தை இறைவன் தெரிந்து கொண்டுதான் தந்ததோ? 8 மாத கை குழந்தை தூளிலிருந்து இங்கே வா, நானும் இருந்துட்டேன் என்று நெளிந்து நெளிந்து செய்கை காட்ட இவள் ஓடுவதற்குள் தூளி வழியாக குழாய் திறந்து விட்டது போல தரை ஈரமாக்க பிழிசுரனை துணியோடு ஓடுபவளை குழந்தையை அழுகை வரவேற்றது. காலை நேர சமையல் அறையும் ஹாலும் பூஜை அறையும் குளியறையும் ஆக ஒவ்வொரு பக்கம் ஓடி ஓடி குடும்ப கொடியை நாட்டு குன்றுப்பாளோ தீபா வழக்கம் போல. இந்த காலை நாடகம் எல்லாம் ஓரளவுக்கு முடிந்து கடையை கட்ட 11 மணி ஆகிவிடும். அதன் பின்புதான் கொஞ்சம் மூச்சு விட நேரம் இருக்கும். மறுபடி 4 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 10 மணியை தாண்டி ஓடும். திரையை போட கணவனுக்கோ ஷிஃப்ட் டியூட்டி. இரவெல்லாம் வேலை பார்த்து விட்டு வந்த பகலை கொரட்டை விடுவார். அப்போது குழந்தை கூட அழக்கூடாது. கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் தூக்கம் கெட்டு போச்சுன்னு குய்ய முய்யன்னு கத்தியை ஊற கூட்டுவார். அதனாலேயே குழந்தை வாயை எப்படி மூடுவது? குழந்தையை தூக்கி கொண்டு தெருவுக்கு ஓடுவாள் தீபா. இந்த ஓட்டத்தில் ஓடி ஓடி தான் யார் என்பதையே கொஞ்சம் மறந்து போய் தானாக இயக்கிக் கொண்டிருந்த தீபாவுக்கு போன மாதம் குடும்பத்தோடு சென்ற ஒரு கல்யாணத்தில் திடீரென்று தன் பழைய சிநேகிதி சாந்தியை பார்த்து அடையாளம் கண்டதும் தலைகால் புரியவில்லை. எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறாள். சாந்தி தான் இவளை பார்த்ததும் உடனே கண்டுபிடித்து, ஏய் தீபா, எப்படி இருக்க? உன்னை நான் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே சந்திப்பேன்னு நினைச்சே பார்க்கலடி என்றவள். நீ பெரிய எழுத்தாராக இருப்பாய் என்று தான் நம்பினேன். அப்படிதானே? இப்போ நீ என்ன பண்ணுற என்று ஆவலாக கேட்டு கைகளை பற்றியவளுக்கு டிகிரி முடித்த கையோடு என்னை பாரமாக நினச்சி என்னை இந்த குடும்பத்துக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்கப்பா. நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன்னு சொல்ல மனசு வராமல் நீ என்ன பண்ணுற சாந்தி என்று எதிர்கேள்வி கேட்க
நான் ப்ரைவேட் பேங்கில் இருக்கேன் தீபா. அப்பா தவறி போயிட்டார். அம்மாவும் நானுமா இருக்கோம். எனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை. இந்த மாதம் தான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருக்கேன். உன்னை அடிக்கடி நினச்சிப்பேன். தீபாவுக்கு நம்ம நினைவு இருக்குமோ இருக்காதோன்னு ரொம்ப நாள் ஆச்சு உன் குரல் கேட்டு. உனக்குள்ள இருக்கும் திறமை அதாண்டி. கதை நல்லா எழுதுவியே. எழுதுறியா இல்லை அதையும் மறந்துட்டியா? அதை மட்டும் தொலைச்சிடாத. உனக்காகவே கடவுள் கொடுத்த பரிசு அது. நீ காலேஜில் கதை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசும் மெடலும் வாங்கும் போதெல்லாம் நாம் அதை தானே பேசிக்குவோம். இப்போவும் நான் ஏதாவது புக்ஸில் கதை படிக்கும்போது உன் பெயரானு பார்ப்பேன் தெரியுமா? நீக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. உன் குழந்தைக்கு இது எத்தனை மாதம்? என்ன பேர்? க்யூட்டாக இருக்கான். சொல்லிக்கொண்டே குழந்தையை வாங்கி கொஞ்சியபடியே தங்களது பழைய காலேஜ் நாட்களுக்குள் சென்று வர தீபாவுக்கு 10 வயது குறைந்தால் போல் இருந்தது. இந்த கதை எழுதும் ஆசை வித்தை தீபாவுக்கு கல்லூரியிலே விதைத்தவள் சாந்தி. அன்றிலிருந்துதான் தீபாவுக்கு கதை எழுத வேண்டும் என்று ஒரு ஆசை வந்து ஒட்டி கொண்டது. புத்தகத்தில் வரும் அளவுக்கு எழுதும் திறமை இருக்கா என்பது தீபாவுக்கு தெரியாது. கல்லூரி போட்டி வேறு, கதை பதிவு நிஜ உலக வேறு. தீபாவுக்கு தன் கதை எழுத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இல்லை சாந்தி, அதெல்லாம் ஒன்றும் எழுதுறதில்ல. இப்போல்லாம் வீடு குழந்தை என் வண்டி வேறு பாதையில் ஓடுது. பரவாயில்ல தீபா, நீக்கு புரிஞ்சிருத்து. நீ எதற்கு கவலைப்படாத. உன்னை நீ வளர்த்துக்கோ. வீட்டில் உன் கடமையை செய். எல்லாம் சரியாகும். எனக்கு தெரிந்த தீபா நன்னா எழுதுவா. ஸோ நீ கண்டிப்பாக எழுத ஆரம்பி. விடாத. வீடு வீட்டு வேலை குழந்தை எல்லாம் இருக்க தான் செய்யும். அதையும் மீறி தான் நீ எழுதணும். சாந்தி சொல்ல சொல்ல தீபா நம்பிக்கையோடு புன்னகைத்தாள். தூரத்திலிருந்து மாமனார் மாமியார் கணவர் மூவரின் கண்களால் தோழியை வெட்டி விட்டு வந்து சேரு என்று பார்வை குறிப்பை படித்தபடி தீபா அவசரமாக, அப்போ நான் கிளம்புறேன் சாந்தி, பிறகு பேசலாம் என்று நகரவே. உன் அட்ரஸை கொடுத்துட்டு போடி, நான் முடிந்தால் வருகிறேன் என்று சாந்தி கேட்டதும், வேண்டாம் சாந்தி, அவசரப்படாத. நீ நினைப்பது போல நான் இல்லை. எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். புரிஞ்சுக்கொண்டு ஒரு வார்த்தையில் தன் குடும்ப நிலைமையை சொல்லிவிட்ட திருப்தியில் மௌனமானவரை புரிந்து கொண்டது போல சாந்தி ஒரு சின்ன சீட்டில் தனது தொலைபேசி எண்ணை எழுதி கையில் திணித்தபடி, இது எனது நம்பர், தேவைப்படும் போது பேசு என்று ரகசியமாக சொல்லி வழி அனுப்பினாள். அவளிடம் இருந்து விடை பெற்றாலும் அவளோடு சாந்தியின் நினைவுகள் கூடவே நடந்தது. கொடுத்து வைத்தவள் சாந்தி. நல்ல வேளை கல்யாணம்லாம் பண்ணிக்கல என்று மனம் அவளை பாராட்டியது. வீட்டு வேலைகள் முடிந்ததும் குழந்தை தூங்க பண்ணியதும் கணவர் டியூட்டிக்கு போனதும் வந்து உறங்கியது என்று அந்த நாளில் அப்பப்போ கிடைக்கும் மொத்த இடைவெளியில் தனது அறையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து விறுவிறு என்று எழுதி கொண்டிருப்பார். இடைப்பட்ட நேரத்தில் அத்தையின் குரலுக்கு, என்னங்கத்த இதோ வந்துட்டேன் என்று கதையை பத்திரமாக மறைத்து வைத்துவிட்டு சென்று விடுவாள். அப்படி எழுதிய கதை பேச்சு துணை மாதத்தில் வந்த மனதில் ஒரு நம்பிக்கை கை குலுக்கிவிட்டு சென்றது. அடுத்தது தூண்டில் மீன் வெளிவந்தது. வீட்டில் உஷாரானார்கள். என்னது, குடும்ப பொண்ணுக்கு கதையும் கற்றுக்காம வேண்டி கிடக்கு. நம்ம குடும்பத்தில் இல்லாத பழக்கம் நீ கதை எழுதணும். யார் அழுதாங்களா? எங்களுக்கு பிடிக்காதது செய்யாத. அதிக பிரசிங் என்ன பேரும் புகழும் கேட்குதோ விளக்கமாத்துக்கு. இது அத்தையின் ஆற்றாமை போர்க்கடி தயாராக தூக்கியபடியே நிற்பவள் என்று இதோ இந்த மகாராணியோட கதை ஊர் ஊரா சிரிக்க போயிருக்குன்னு தனது கணவரிடம் காமிக்க அவரும் அதை வாங்கி எரிச்சலோடு பார்த்து மாத இதழில் வெளியீட்டில் கதையின் ஆரம்பத்தை சத்தமாக படித்து கொண்டு போனவர் நிமிர்ந்து பார்த்து, தேவை, இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்று இலக்காரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயமோ நம் குடும்பத்திலிருந்து ஒருத்தி எழுதி அது வெளிவந்திருக்கிறது என்று பெருமையோ சந்தோஷமோ எதுவுமின்றி அந்த புத்தகத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து எறிந்தபோது அவரது மனதில் வக்ரம் புரிந்தது. இந்த வீட்டுக்குள்ள வார இதழ் மாத இதழ் அதே இதழ் எந்த புத்தகம் நுழையக்கூடாது. இத்தனை வருஷம் இல்லாத பழக்கம் உன்னால் இப்போ மாறக்கூடாது சொல்லிட்டேன். குரலோ ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை நினைவுபடுத்தியது. அதன் பின்பும் அவளை தீபாவுக்கு எழுத தைரியம்தான் வருமா என்ன? கதை எழுதுகிற நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி பரணியில் போட்டு குடும்ப பொண்ணு செய்கிற காரியம் இல்லை இதெல்லாம். சொல்லிக் கொடுத்த மாமாவிற்கு அவரது தொலைபேசி அழைக்க, ஆமாம், இந்த மாதம் அந்த லேடியோட கதைக்கு முதல் பரிசு கொடுத்து அனுப்புங்க. மற்றதை பிறகு பார்த்துக்கலாம். நம்ம லயன்ஸ் ஸ்கூலில் மட்டும்தான் இப்படி. இவனுக்கு வேண்டியவன் அவனுக்கு வேண்டியவன் முதல் ரவுண்டு உள்ளுக்குள்ளே தான் அடிக்கும். சரி சரி, பார்த்து செய்யுங்க, மீட்டிங்கில் சொல்லிடுறேன் என்றவர் ரிசீவரை வைத்துவிட்டு தீபா அங்கு நிற்பதை பார்த்து ஒரு முறை விட்டார். உனக்கு என்ன இங்கே வேலை? உள்ளே போ என்று பார்வை ஓட ஓட விரட்டியது. அறைக்குள் அடைந்தவள்
ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க அங்கே எதிர் வீட்டு பெண் தீப்தி அவளோட நண்பன் ஒருவனோடு மோட்டார் பைக்கில் லாவகமாக ஏறி அமர்ந்தபடி அப்பா அம்மாவுக்கு பாய் பாய் என்று கை காட்ட மோட்டார் பைக்கில் புலி போல் பாய்ந்ததைக் கண்டு வெளியூரில் வேலை செய்யும் பெண் மாதத்துக்கு ஒரு முறை வந்து தலையை காட்டிவிட்டு செல்வாள். நவ நாகரிகம் அவளது ஒவ்வொரு அசைவிலும் நாட்டியமாடும். சுதந்திரம் அவர் பேச்சின் நடையில் உடையில். அவளை பெற்றவர்களுக்கு அவளது அழகும் படிப்பும் வேலையும் அவளை விட அதிக மதிப்பையும் கௌரவத்தையும் தந்திருப்பது அவர்களது பார்வையிலேயே புரியும் இவளுக்கு. இந்த பொண்ணெல்லாம் இந்த மாதிரி குடும்பத்தில் வாக்கப்பட்டால் என்ன ஆவாள் என்று கூட யோசித்து கொண்டிருப்பாள். பல நேரங்களில் தீபா அவள் என்ன மாதிரி முட்டாளா என்ன, இங்கேயே கிடக்க, நாளே மாசத்தில் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடாதோ? அதான் சொல்கிறாங்களே இப்போதெல்லாம் குடும்ப நல நீதிமன்றத்தில் கூட்டம் அலைமோதுமே, அதனால்தான் யாரும் கல்யாணம் 8 அடி தள்ளி போகிறாங்களோ. நாம தான் ஏமாந்துட்டோமா? பொண்ணு வாழ போகிற இடம் எப்படி இந்த அம்மா அப்பா நல்லா விசாரிச்ச வேண்டாமா? ஜாதகம், வீடு, சொத்து, வேலை, ஒரே புள்ள, பிக்கல் புடுங்க இல்லைன்னு மட்டும் பார்க்குறாங்களே தவிர தான் மகள் வாழ போகும் இடம் எது கூட வாழ்கிறாங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு கல்யாணத்தை நடத்த 10 செருப்பை தேயின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் தன் கல்யாணத்தை நடத்த ஒத்த செருப்பை கூட தேய்க்கல. சொன்னதையும் கேட்டதை அப்படியே நம்பி ஆயிரங்காலத்து பயிரே மேலோட்டகமாக நோட்டை விட்டு முடிவு செய்தல் பிறகு மொத்தமாக குடும்ப வாழ்க்கையை கோட்டை விட வேண்டியதானே. இனிமேட்டு உங்களுக்கு தெரியாமல் எழுதணும். ஒரு முடிவோடு காத்திருந்து எழுதி கோவிலுக்கு போகும் சாக்கில் போஸ்டில் சேர்த்து பயந்து பயந்து பதிலுக்கு காத்திருந்தது. இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று சலிப்பில் நாளும் பொழுதும் கழித்து கொண்டிருந்தது. தீபா ஒரு நாள் சாந்திக்கு ரகசியமாக ஃபோன் செய்து அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார். நீ அன்று சொன்னதிலிருந்து நான் பத்திரிகைக்கு கதைகள் எழுதுகிறேன் சாந்தி. மாமா அத்தை கணவர் கண்ணில் படாமல் கல்மேல் முன்மேல் நடந்து நான் எழுதி இதோ 2 கதை அச்சில் வந்து விட்டது. அட தீபா, நீ ஜெயிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம் நீ என்று சாந்தி குதூகலமாக. பொறு இன்னும் கேளு, அது இவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. புத்தகத்தை நார்னாரே கிழித்து போட்டுட்டாரு ஏன் மாமனார். இவங்களை புரிஞ்சுக்கவே என்னால் முடியலை. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன் சாந்தி. நீ கொடுத்து வச்சடி கல்யாண சிறையில் மாட்டிக்கல, தாலி விலங்கை போட்டு தவிக்கல, பெண் பிரிவி சிக்கி தவிக்கவா இந்த தாலி? சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமாக தான் மனுஷங்க இருக்காங்க. எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையறதில்ல. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தரால் பிரச்சனை வருது. நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறது சரிதானே? ஹாஹா தீபா, இக்கறிக்கு அக்கறை பச்சடி. பல நேரங்களில் நானும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்காமல் தப்பு பண்ணிட்டேன்னு கவலைப்படுவேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி, அதை விடு. இனிமேல் நீ பேரை மாற்றி எழுத ஆரம்பி. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எழுதுகிற மாத்திரம் கைவிடாத சொல்லிட்டேன். அதுதான் உனக்கு வடிகால். துளசியின் பேர் மாற்றி வச்சுறேன். என் பேரை வைத்து எழுதினாலும் கதை வந்தால் புத்தகம் இந்த வீட்டு விலாசத்துக்கு தானே வருது. குடத்துக்குள்ளே ஏற்படுற புயலும் பூகமும் இங்கேருந்து தான் ஆரம்பமாகும். வேணும்னா என் வீட்டு முகவரி தரேன், அதை கொடு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா என்று சொல்லி மகிழ்ந்தாள். இனிமேல் எழுதினாலும் வீட்டுக்கு தெரியாதே என்ற ஒரு நிம்மதியோடு ரிசீவரை வைத்தாள் தீபா. தான் பேசுவதை யாரும் கேட்கவில்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்து அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். கணவன், மாமா, அத்தை, குழந்தை பிரேம் எல்லோரும் மதியம் சாப்பிட்டு விட்டு வெயிலின் அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் அவர்கள் எழுந்திருக்க 1 மணி நேரமாக ஆகும். மனதுக்குள் தைரியம் பிறந்தது. பாதை மாறி போகும்போது தலைப்பை கொடுத்து தன் வேலையில் மும்முரமாக எழுத ஆரம்பித்தாள் தீபா. அவள் மனப்போன போக்கில் அவள் கையை பிடித்து கொண்டு கதை விரிந்து வேகமாய் போய்கொண்டிருந்தது. சிநேகமாக கதை எழுதும்போது நெஞ்சு ஏனோ படப்படுத்தது. இந்த கதை உதவி வாங்கி தருமோ, பரிசு வாங்கி தருமோ, திரும்பி கண்ணீரோடு வருமோ, யார் கண்டது? துணிந்து எழுதினாள். மாமியார் அடித்தால் தாங்கிக் கொள்ளலாம், பட்டாசு வெடிக்கும், காதை மூடிக்கொள்ளலாம். எப்படியும் சாந்தி வீட்டு விலாசமும் பெயர் மாற்றமும் தான் இருக்கும். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே தெரிந்தால் தெரியும் போது பார்த்துக்கலாம். அசடு தைரியம் மனசுக்குள் பச்சை கொடி காமிக்க பயத்தை மூட்டை கட்டி பரணில் ஏற்றிவிட்டு நிம்மதியாக எழுதலானாள் தீபா. குழந்தை எந்திரிச்சிட்டான் பாரு, வந்து தூக்கிட்டு போ என்று கணவனின் குரல் கேட்க இதோ வந்துட்டேங்க என்று எழுதிய கதைக்கு தொடரும் போட்டுவிட்டு பக்கங்களை ஒரு துண்டை போட்டு மூடி சுற்றி பீரோவில் வைத்து சாத்திவிட்டு ஓடி சென்று கவிழ்ந்தபடி படுத்து காலை உதறி நீச்சல் அடித்து கொண்டிருந்த குழந்தையை அவசர கதியில் தூக்கி மடியில் கிடத்தி பால் கொடுத்து அணைத்து கொண்டாள். பசி ஆறியவன் அப்படியே மறுபடியும் தூங்கி போனான். மெல்ல படுக்கையில் கிடைத்தியவளை மாமியார் அழைப்பது கேட்க இதோ வந்துட்டேன் அத்தை என்று ஓடினாள்.
இனி இந்த கதையின் மீதி எப்போது எழுவது என்று யோசனையில் சமையலறை நுழைந்தவளே சமையலறை வேலைகள் கப்பென்று பிடித்து கொண்டது. கண்ணும் கையும் வேலை செய்தாலும் மனமும் எண்ணமும் கதை எங்கேருந்து தொடரணும் சுற்றி சுற்றி பின்னிக் கொண்டிருந்தது. அப்படி இப்படி என்று 2 நாட்களில் கதையை முடித்து எழுதி அனுப்பிவிட்டு சாந்தியிடம் சொல்லிவிட்டு பெரும் மூச்சு விட்டவள் ஒரு கதை எழுதுவது ஒரு பிரசவம் மாதிரியே உணர்ந்தாள் தீபா. அன்று மாமாவும் அத்தையும் வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து கணவரிடம் மெல்ல பேச ஆரம்பித்தாள். என்னங்க, இந்த வீட்டில் ஒரு புத்தகம் படிக்க கூட உரிமை இல்லை, எழுத உரிமை இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்கள் அப்பாட்ட சொல்லக்கூடாதா? நான் அப்படி என்ன செய்யக்கூடாத தப்பை செய்கிறேன்? எனக்கு சின்ன வயசுலேருந்து எழுதவும் படிக்கவும் பிடிக்கும். அதை இப்போ செய்யாதுன்னு சொல்லி கைவிலங்கு போட்டால் எப்படி? உங்களுக்காவது நான் எழுதுற பிடிக்குதா இல்லையா? அதையாவது சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இப்படி அடிமை மாதிரி இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலைங்க. என்ன புரிஞ்சுக்காதவங்க நடுவில் போராட முடியாதுங்க. மூச்சு விடாமல் பேசிவிட்டு மூச்சு விட்டவள் ஆவலோடு கணவன் முகத்தை பார்க்கவும், இங்கே பாரதிப்பா, உனக்கு தான் தெரியும்ல, என் அண்ணன் ஒருத்தியை காதலிச்சு அவளை தான் கல்யாணம் செய்து வச்சுக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா. அவ்வளோதான், அப்பா அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. இன்ன வரைக்கும் அவன் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கலை. அப்பா சொல்கிறதான் அம்மாவும் சொல்லுவாங்க, அப்பா சொல்கிறது தான் குடும்பம் கேட்கணும். இதுவரை அப்படி தான் இருக்குது, இனிமேட்டும் அப்படி தான் நடக்கும். வீணா வீட்டில் பிரச்சனை பண்ணாத. அவங்க பாவனே, என்னை பெற்றவங்கள அவங்களோட ஒத்தைக்கு ஒத்தா நிற்காத. நீ எதுவும் பிளான் எல்லாம் போடாத, ஒன்றும் நடக்காது சொல்லிட்டே என்று எச்சரிக்கை தோணியில் சொல்லி, நீ எழுதுறதெல்லாம் இங்கே யாருக்குமே பிடிக்கல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேசாமல் இரு. இப்போ நீ என்ன எழுதி கொடிய நாட்ட போகிற? தீபாவுக்கு கணவன் மேல்தான் தான் வைத்திருந்த நம்பிக்கை அத்தனையும் புசுன்னு போய் எதையுமே பஞ்சரான் போல் இருந்தது. இந்த வீட்டில் சமாதானத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவள், சரிங்க, நான் எழுதலை, ஆனால் அப்பப்போ என் காலேஜ் தோழி வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்தில் பார்த்தீங்களா சாந்தி, அவளும் பாவம் தனியாக கல்யாணம் செய்துக்காம இருக்கா. அவளும் அவங்க அம்மாவும் மட்டும்தான், அப்பா கூட இல்லை பாவம் என்றவளே. அது என்னமா அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு போ. ஆமாம், உனக்கு வீட்டில் புள்ளைய பார்க்குற வேலை வீட்டு வேலை ஒன்று இருக்காதா? அங்கே போட்மா, கதை எழுதுவான்னு கிடந்து அல்லாடுற. நான் மட்டும் என்ன வீட்டு வேலை செய்கிற மிஷினா? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாதா? அழுத்து கொண்டாள் அவள். பாத்தியா, இப்போ நீ எடுத்து பேசுகிற. இந்த பொம்பளைங்க இப்படி தான், இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பீங்க. எரிச்சலோடு சொன்ன கணவர் அறைக்குள் போய் டமால்னு படுத்து கொண்டார். கட்டிலின் அதிர்வில் குழந்தை தூக்க விழித்து பயத்தில் வீல் வீல் என்ற அழ ஆரம்பிக்க குழந்தையை தூக்கி கொண்டு சமாதானம் செய்ய வாசலுக்கு ஓடினாள் தீபா. இதயம் கனத்தது அவளுக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடந்து 1 வாரம் அமைதியாக போனது வீடு. தீபா எப்போதும் போல் காலில் சக்கரம் கையில் பேனாவுமாக ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தாள். தூங்க அடம்பிடித்த குழந்தையை தோளில் போட்டு ஆட்டியபடியே அலை மீது தடுமாறுதை சிறு ஓடம் சுமை தாங்காமலே கரை தேடும் சென்று சேரும் வரை இவள் பாவம் பாவம் தடுமாறும் எங்கு நியாயங்கள். இதனால்தான் பல காயங்கள் கண்ணீரில் தள்ளாடும் பெண் தெய்வங்கள். அலை மீது தீபா இனிமையாக பாடிக்கொண்டிருக்க வாசலில் போஸ்ட்மேன் தீபாவுக்கு மணியாளர் என்று அழைக்க சந்தோஷத்தில் ஓடி சென்று அவசர அவசரமாக கையெழுத்து போடும்போது எங்கிருந்தோ ஆஜரானார் மாமனார். என்னது, வீட்டில் சொல்கிறது கிடையாதா? எத்தனை நாளாக நடக்குது இந்த கூத்து என்று தபால்காரன் முன்னாடியே அவமானப்படுத்தி பேச, ஒன்றுமில்ல, ஒரு கதையின் சன்மானம் 250 ரூபாய். எங்கள் மானத்தை கப்பலத்தினே முடிவு பண்ணியிருக்கிற. பேசிக்கொண்டே உள்ளே சென்றவன் அங்கிருந்த சாய்வு நாற்காலில் அமர்ந்தபடி, டே ஈஸ்வர், இவ பேருக்கு மணியாளர் வந்திருக்கு, என்னன்னு கேட்டா சன்மானம்னு சொல்கிறா கேளு. உன் பொண்டாட்டி சம்பாதி விட்டால் 250 ரூபா. இனி நீ வேலைக்கு போக வேண்டாம். இதை கேட்டதும் தீபாவின் கைகளில் இருந்த 250 ரூபாய் 200 கிலோவாக கனத்தது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கதை கத்திரிக்காலாம் இங்கே எழுதக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு தெரியுமா இதை எழுதுறது? இல்லைப்பா, தெரியாது. நானும் எழுத வேண்டாம் தான் சொல்லியிருக்கேன். ஏண்டி, யார் சொன்னாதான் நீ கேட்ப என்று ஆத்தத்தோறும் முறைக்க, என்ன இங்கே சத்தம் கேட்டுக்கொண்டே வந்தாத்த, நல்லா மாட்டிக்கிட்டியா என்ற பார்வையோடு எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம். ஆடுற காலம் பேசுகிற வாயும் எழுதுகிற கையும் எங்கே நிற்க போகுதுன்னு இப்போ என்னத்தை எழுதியிருக்கு, இது எதில் என்று இழுக்க தீபாவுக்கு சுள்ளுன கோபம், ஆத்திரம், ஆற்றாமை வெடிக்க. இல்லை, நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நான் மட்டும் நீங்கள் போடுற கூட்டுக்குள்ளே நடக்கணும், மூச்சு விடணும். இதற்கு பேர் தான் கல்யாணமா, குடும்பமா? என்னால் இனிமேட்டு உங்கள் வீட்டில் அடிமை மாதிரி டோர்மேட் மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. ஆமாம், நான் எழுதுவேன். நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களால் என்ன செய்ய முடியும்? நானும் அத்தை மாதிரி அடங்கி உங்களுக்கு ஜால்ரா போட முடியாது.
எனக்கு ஒரு ஆரோக்கியமான இடைவெளி வேணும், ஒரு சுய மதிப்பு வேணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறீங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அத்தையின் அதிகார குரல் உச்சமானது. என்னடி விட்டா ரொம்ப எகிரி ஓவராக பேசிட்டு போகிற, அடிமையாம், அதுவாம், இதுவாம், ஜால்ராவாம், நாங்கள் 2 பேரும் இருக்கும்போதே எங்களை பார்த்தே இவ்வளோ வாய் நிலுதே. நாங்களே இல்லைனா என் மகனை நீ பிச்சு தின்றுவ. அவன் தலையில் மிளகா அரைச்சு வாயாடி பாத்தியாடா, பாத்தியாடா இவளை, பெரியவங்கன்னு ஒரு மரியாதை இல்லை. நல்லா தான் பொண்ணை வளர்த்துருக்காங்கன்ற. என்ன உங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா உங்கள் அம்மாக்காரி? எழுத மாட்டேன் இனிமே என்று எங்களுக்கு சத்தியம் செய்து கொடு, அல்லது ஓடி போவோம் அப்பா வீட்டுக்கு என்று மாமா உச்சக்குரலை அலறினார். தீபாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. கணவனை பார்க்கிறார். அவன் ஒன்றுமே சொல்லாமல், நீங்கள் சொல்றது சரிதான்ப்பா, இங்கிருந்து இவளை விரட்டி விடுங்க என்ற தோரணையில் மௌனமாய் உட்கார்ந்திருக்க அவன் முகம் இவளை தவிர்க்கிறது. குடும்ப கூடத்துக்குள் எப்பவும் தாகம் தீர்க்க நீர் நிறைந்து குளுமை வீச வேண்டுமே தவிர, புயலும் மூகமும் வந்தால் குடம் தாங்குமா? இந்த வெற்று குடம் சத்தம் போட்டு உருண்டு இருக்கும். நிம்மதியை போய் வேண்டாம் தீபா, விட்டுடு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசாபாசங்களை குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க தான் வேண்டும். வீண் பிடிவாதம் கண்ணை மறைக்கும், வாழ்க்கை சிதைக்கும். விட்டு கொடுத்தாலும் புரிதலும் யாரிடமிருந்து ஆரம்பிக்கலாம்? உன் அம்மா செய்யாத தியாகமா என்று மனசாட்சி அவள் மனதை அமைதிப்படுத்த குடத்துக்குள் கிளம்பிய புயலை அப்படியே அமுக்கி மூடினாள் தீபா. பின்னர் வீட்டுக்குள் ஒரு குருச்சேத்திரம். அவள் ஒருத்தி, எதிரி திரிபூர்த்தி. தாங்குமா? இப்போ அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன ஆக போகிறது? அப்பாட்ட சொன்னா அவங்க மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க? பெருசா எல்லாம் தெரிஞ்சது தானே. பெரியவங்க சொல்கிறபடி கேளு. எங்கள் மானத்தை வாங்காத. பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரலைனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கிட்ட பேர் வாங்கி தராத. நீ இப்போ எழுதி கிழிச்சு என்ன ஆக போகுதுன்னு அப்படியே தோசையை திருப்பி போட்டுட்டு எல்லார்ட்டையும் போதா குறைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. இது தேவையா? அப்படி மானங்கெட்டி எழுதி என்ன பண்ண போகிறேன்? கதையும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம். அடக்க மாட்டாமல் இல்லை. இனிமேல் நான் எழுத மாட்டேன், எழுதவே மாட்டேன். என் மகன் மேலே சத்தியமா நான் எழுதவே மாட்டேன். போதுமா? இப்போ திருப்தி தானா? பொங்கி வந்த அழுகை வெடிக்க கதறிக்கொண்டே போய் அறைக்குள் நுழைகிறாள். அங்கே மீச்சை மீது பாலகுமாரின் புத்தகம் கேப்பாரற்று கிடந்தது. முறிந்த மனதோடு அதை எடுத்து கவருக்குள் போட்டு பரணி தூக்கி போட்டவள், யாராவது என் கதையை எழுதட்டும் சொல்லிக்கொண்டே கண்ணாடியை பார்த்தவள், இதுக்கு தான் ஆசைப்பட்டாயா? நல்லா வேணும் என்று கீவியபடியே பார்க்க கண்ணாடி அவளோடு சேர்ந்து ஆறுதலாக அழுது கொண்டிருந்தது.